ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோவில் கிட்டது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் Moto G14 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 10,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இந்த 10,000 செக்மெண்ட்டில் சில நல்ல ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த Moto G14 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த 10,000 செக்மெண்ட்டில் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் 10,000 அப்படின்ற இந்த பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம டெடிகேட்டடாக ஸ்டிக்கார்டும் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு எனக்கு பாசிட்டிவாக பட்டுச்சு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பாசிட்டிவாக பட்டதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் ஆக்சுவலி லுக் பார்க்கும்போது இது யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம மோட்டோ கிட்ட இருந்து பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் தான் அப்படின்னாலுமே லுக் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேக் செட் டிசைன் ஆக்சுவலி அக்ரிலிக் கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கிளாஸ் பேக் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே பாசிட்டிவ். ஏன்னா மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட் இதோட ஹையர் செக்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா பிளாஸ்டிக் பேக் தான் நமக்கு மோஸ்ட்லி பில்டு குவாலிட்டியாக கொடுப்பாங்க. பட் இவங்க 10,000 செக்மெண்ட்டில் கிளாஸ் பேக் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ். மற்றபடி ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 177 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.9 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி ரொம்பவே லைட் வெயிட்டாக ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே சைஸஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches தான். ஸோ ஒரு குட்டியான ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது அப்படின்றதுனால செம காம்பாக்டான கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் மெயினாக 10,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் டிசைன் பில்டு குவாலிட்டியும் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக பட்டுச்சு. அப்படியே ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே சைஸ் 6.5 inchesக்கான சைஸ், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் மினிமம் அது அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா LCD டிஸ்பிளே தான் அப்படின்னும் போது. பட் ஆனால் இங்கே 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாது கொடுத்துருக்காங்களே இப்போ அப்படின்ற மாதிரியுமே யோசிக்க தோணுது. ஏன்னா நிறைய பிராண்ட் இந்த செக்மெண்ட்டில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கே ஓகே. பட் 90 Hz கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருந்திருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வருது. ஸோ யூஸ்வலாக இந்த 10,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மேக்ஸிமம் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் நம்ம மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிட்ட எல்லாம் கிடைக்கும். பட் மோட்டோரோலா இங்கே 20 வாட்ஸ்க்கான சார்ஜர், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறது ஓகே. ஏன்னா மோட்டோரோலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போவுமே அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு குறை எப்போவுமே இருக்கும். அவங்களுடைய ஹையஸ்ட் செக்மெண்ட் 20,000, 30,000, 40,000, 50,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் 10,000 செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ். பட் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. 20 வாட்ஸ் அப்படின்றது ஓகே, நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலி பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் f1.8க்கான அப்பாச்சர் வேல்யூட இந்த ஒரு கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட்டிவ் மேக்ரோக்காக இருக்கு. முன்பக்கம் பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா 10,000 செக்மெண்ட்டுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பட் ஆக்சுவலி மோட்டோரோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கேமராவில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ண வேண்டியது தான் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. பட் கண்டிப்பாக இந்த 10,000 செக்மெண்ட்டில் எந்த பிராண்டுமே கேமராலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்க மாட்டாங்க தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் ஓகே. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆவரேஜான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிடைக்கும். ஸோ கேமராக்காக சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஓரளவுக்கு ஒரு கேமரா தான் போதும்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணலாம். சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவ்வளோ நேரம் பார்த்த நிறைய விஷயங்கள் நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் சொல்கிறோம் ஓகே. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் நெகட்டிவ். ஏன்னா யூனிசாக் T616 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 nm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த MediaTek Helio G85 இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். Antutuலாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Helio G85 அளவுக்கான கொடுக்கும். பட் ஆனாலும் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பெருசாக பர்ஃபார்மன்ஸுக்காக கேமிங் மாதிரியான விஷயத்துக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா கேமிங் பொறுத்த வரைக்கும் இருந்தால் நிறைய பேர் கேமிங்லாம் விளாட்லாம், இந்த கேம்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கேமிங் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. நார்மல் யூசேஜ் தான் பெருசாக கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதற்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் UFS 2.2க்கான ஸ்டோரேஜும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிது. இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். மற்றபடி LPDDR4Xக்கான ரேம் டைப் தான் இருக்கும்.
ஸோ அதனால் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. நார்மல் விஷயம் தான், பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. இது மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவ். 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. IP52 ரேட்டிங் இருக்குது. Android 13 ஸ்டாக் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. ஸோ ஆட்ஸ் அண்ட் பாட்டோஸ் இல்லாத ஒரு க்ளீனான யூஐயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும். அதுவும் பாசிட்டிவ். மற்றபடி அப்டேட்ஸ் பார்க்கும்போது Android 14 அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 15, 16 வருமா அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. பட் செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்படின்னு வரும்போது 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி பிரைசிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 10,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே தான், பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு பர்சனலி கொடுக்குது. ஏன்னா மெயினாக 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz இருந்தாலும் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கிடைக்குது. 50 மெகாபிக்சல் கேமராவும் இருக்குது. 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. அண்ட் மெயினாக ஸ்டாக் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய Android 13 ஒரு OS உடையும் இருக்குது. அப்படின்றதுனால இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மோட்டோரோலா கிட்டேருந்து இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ மோட்டோரோலா கிட்டேருந்து கன்சிடர் பண்ணும். பெருசாக பர்ஃபார்மன்ஸ், பெருசாக கேமரா வேணாம், ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஆப்ஷன் தான்.